ஓம் ஸ்ரீ வாராகி குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் நெற்றி பொட்ட திட்டவும் வாழ்க்கையில இனி வெற்றிக்கு மேல வெற்றிகள் வந்து குமிய போகுது. நான் உனக்கு கொடுக்கிற இந்த சத்திய வாக்கு இனி உனக்கான சக்தியையும் கொடுக்கும், சந்தோஷத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு மடங்குனா, இப்போது உனக்கான சந்தோஷத்தை 10 மடங்கு உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போறேன். நீ எதை நினைச்சும் பயப்படம் கொள்ள வேண்டாம் என் செல்லமே. என்னுடைய அருளும் ஆசியும் பெற்ற அன்பு குழந்தையல்லவா நீ. நானே கதி என நம்பி இருக்கும் உன்னை இனிமேலும் தனியா தவிக்க விட மாட்டேன். அழுகையோ மனக்குழப்பமோ உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கையில சில ஏமாற்றங்களை நான் கொடுத்து விட்டேன் என நீ வருந்துவதும் கோபப்படுவதும் எல்லாம் எனக்கு தெரியும். இந்த வராகி அம்மா இப்போது உனக்கான வெற்றியையும் அமைதியையும் மன சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுப்பதற்காக தான் என்னுடைய நெற்றி பொட்டை தொடச் சொன்னேன் என் செல்லமே. ஒரு நொடியில உன் வாழ்க்கையை என்னால மாத்த முடியும். ஆனா என்ன செய்யறது, உன்னுடைய கர்மாக்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதல்லவா. கவலைப்படாதே. நீ கேட்டதை விட சீக்கிரமே மிக சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கைய உனக்கு நான் அமைச்சு தர்றேன். நீ இப்போது வாக்கு கொடுக்கிறேன். யாரோ உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா நீ ஏன் கவலைப்படணும்? யார் உன்னை எந்த தூரத்துல வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே தூரத்துல நீயும் வாழ கத்துக்கோ. அவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதாலோ நீ அவர்களிடம் பேசாமல் இருப்பதாலோ உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை என் செல்லமே. உன் கூட தான் இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மம்தான் வெல்லும் என்பது போல நேர்மையா நியாயமா வாழ நினைக்கிற என் அப்பாவி குழந்தையான உன் வாழ்க்கையில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை ஆட்கொண்டாலும் இறுதியில் நீதான் ஜெயிப்பாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ தொலைச்ச நிம்மதியை எல்லாம் இப்போது உனக்கு பல மடங்காக்கி தரப்போறேன். இந்த ஊரும் உலகமும் உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உங்களுக்கான மகிழ்ச்சியான சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை அமைச்சு தரதான் போறேன். உன்னுடைய அன்பு யாருக்கு பலமோ, உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு யார் மகிழ்ச்சி அடைவார்களோ, நீ புன்னகை புரிவதை யார் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க தான் உன் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உன்னுடைய மௌனத்தை யார் கண்ணீரால் அழக வைப்பார்களோ, நீ அமைதியா இருந்தா யாரு பேசலையே நினைச்சு வருத்தப்படுவார்களோ, அப்படிப்பட்ட உண்மையான சுற்றத்தையும் சுலயத்தையும் நட்பையும் உன்னருகில் இருக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிகழப் போகுது. என் நெற்றி பொட்டை தொட்ட உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். நீ நினைத்தது போலவே உனக்கான நல்லது நிச்சயமாய் நடக்கும். யாராவது உன்னை நிராகரிச்சா அதை சந்தோஷமா ஏத்துக்கோ. இந்த உலகில் சாதனை படைத்த எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில யாராவது ஒருத்தரால தள்ளி வைக்கப்பட்டவர்கள் தான், யாராவது ஒருவரால் அவமதிக்கப்பட்டவர்கள் தான். உன்னை யார் அவமதித்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாண்டி நீ ஜெயிப்பன்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லமே. அவ்வப்போது யாராவது ஒரு மனிதர் வந்து உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்படுவது போல எதையாவது சொல்லிட்டு போயிடுறாங்க. இல்லாட்டி உன் எதிர்காலத்தை நினைச்சு நீ கவலைப்படுற மாதிரி எதையாவது தவறாக நடத்தி விடுகிறார்கள் தானே. இதெல்லாம் பார்த்து நீ மன பாதிப்புக்கு உள்ளாக வேண்டாம். உன்னுடைய உள் மனசு எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய துணையும் ஆதரவும் உனக்கு இருக்கும்போது நீ கவலைப்படும்படி எதுவும் நடக்க விட மாட்டேன். என்ன நடந்தாலும் நீ எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வெற்றியை பெற்று விடுவாய் என் செல்லவே. உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நீ செய்யு. யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் யாரும் உன்னை வம்படியாக எதை செய்ய வைத்தாலும் செய்ய வேண்டும் என நீ பயப்பட வேண்டாம். இனிமேல் தான் உனக்கான வெற்றிகரமான இனிப்பான இன்பமயமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கும். உன் மன வலியை போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம், நல்ல செய்திகளை எல்லாம் நானே உன்னை தேடி வரச் செய்வேன். இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு. இனி மிகப்பெரிய இன்பங்கள் உன் வாழ்க்கையில வந்து சேரும். தேவையில்லாமல் பதறாதே என் தங்கமே. நீ பதட்டத்தோட எதை தேடினாலும் அது உனக்கு கிடைக்காது. நிதானத்தோட திரும்பி பார்த்தீனா நீ எதிர்பார்ப்பதும் ஆசைப்படுவதும் உன் கண்ணெதிரிலேயே உன்னிடம் வந்து சேர தயாராக காத்திருக்கும். வாழ்க்கையும் அப்படிதான் நீ நிதானமாக எதிர்கொள்ள வேண்டும் என் செல்லமே. மனசை எந்த அளவுக்கு நீ அமைதியா வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான விஷயங்கள் தானாகவே உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும். உன் தேடலுக்கெல்லாம் விடையை கொடுக்க நான் தயாரா காத்திருக்கேன். நீண்ட நாளா நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க விஷயத்தையும் நான் உனக்கு முடிச்சு தரத்தான் போறேன். உன்னுடைய கனவுகள் எல்லாம் பூர்த்தி ஆகுவதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு என் செல்லமே.
உன் கர்ம வினைகளோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன் அல்லவா? நீ கலங்க வேண்டாம். உன் விதியை நான் மாத்தி நடக்கவே இயலாத காரியங்களையும் நடத்தி முடிப்பேன். என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு உன்னுடைய செயலும் உன்னுடைய வார்த்தைகளும் தான் சரி என நான் சொல்லும் போது அதையும் தாண்டி இன்னொருவர் தான் சொல்வதுதான் சரி என வாதாடுபவராக இருந்தால் அவருக்கு அமைதியை மட்டும் பதிலாக கொடுத்துட்டு கடந்து போயிடு. அவருக்கு உண்மை என்னன்றத காலம் நிச்சயமா புரிய வைக்கும். நீ செய்த நல்ல செயல்களை யார் மறந்தாலும் இந்த வராகி அம்மா நான் மறக்கப் போவதில்லை. நீ தொடர்ந்து நல்ல செயல்களையே செஞ்சு எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்க போகிறாய். இந்த பிறவி நீ எடுத்ததின் காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய கடமைகளை சரியாக செய்து முடி. உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடைவாய். நீ நினைக்கிற காரியங்களை எல்லாம் நம்பிக்கையோடு முயற்சி செய்தாலே நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளிடம் நீ பட்ட துயரும் துன்பமும் கஷ்டமும் ஏச்சு பேச்சும் எல்லாம் நான் அறிவேன் என் செல்லமே. இருந்தாலும் கூட அவங்க சொந்தம் தானே, உறவுகள் தானேன்னு நீ அவங்க கிட்ட எல்லாத்தையும் அனுசரிச்சு போன அந்த தர்மமும் நிச்சயமாய் உன்னை வாழ வைக்கும். உன் வாழ்க்கையில நீ விரும்பி வளங்களையும் நலங்களையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். வாழ்க்கை பயணத்துல பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்களும் குறைகளும் எதிர்மறையான வார்த்தைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும்போது நீ கலங்க வேண்டாம். நீ யாருங்கிறத அவங்கள்ட்ட போய் நிரூபிக்கணும்னு தேவையில்லாமல் பேசி முயற்சி செய்யவும் வேண்டாம். எல்லாரும் நீ எதுவுமே சொல்லாம உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும். அதுவரையிலும் உன்னுடைய மன வருத்தத்தையும் கவலைகளையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. நீ யாரை நம்பியும் எதுக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை. நீ யாரையும் யாருக்காகவும் பகைத்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை என் செல்லமே. நீ ஏதாவது ஒன்று செய்ய போய் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சினா அவங்க உன்னையே குற்றவாளியாக்கி விட்டு அவங்க நியாயமான ஆள்வாரி நின்னுக்குவாங்க. இந்த நிகழ்கால நடைமுறை இப்படிதான் இருக்கிறது. சில உறவுகளால நீ எவ்வளவோ கஷ்டங்களையும் கண்ணீரையும் சந்தித்து விட்டாய். இனிமே தைரியமாயிரு. உன்னை காயப்படுத்தியவர்களை சரியான நேரத்தில் நான் தண்டனை கொடுத்து அவர்கள் செய்த தவறை உணர வைப்பேன் என் செல்லமே. அது வரைக்கும் நீ கலங்க வேண்டாம். இனி உன் கண்களில் கண்ணீர் வராமல் நான் பாதுகாக்கிறேன். நீ இழந்தது என்னவென்று எனக்கு தெரியும். இனிமேல் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொண்டு தைரியமாக இரு. நீ பெறுவதற்கு இங்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுவரை பல விஷயங்களை இழந்த நீ இனிமேல் தான் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் பெறப்போகிறாய். அதன் ஆரம்பமாகத்தான் என்னுடைய அன்பையும் பெற்றுவிட்டாய் என் செல்லமே. ஏற்கனவே நீ பொறுமையா இருந்தும் பல விஷயங்களை இழந்து விட்டாய் என்பது எனக்கு தெரியும். இனிமேல் நீ எதையும் இழக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் கவனமாக கையாள பழகிக்கொள். உன் வாழ்க்கையில இனிமேல் தான் நீ மிக பெரிய விஷயங்களையும் அற்புதங்களையும் பெறப் போகிறாய். சில பேர் புரியாம எல்லாமே எல்லாமே தனக்கு தான் தெரியும்னு அகங்காரத்தில் பேசுவார்கள். அவர்கள் அப்படி பேசி உன் மனசையும் காயப்படுத்தவும் செய்வார்கள். ஆனா கூடிய சீக்கிரம் அவர்கள் மனம் திருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்கும்படி சூழ்நிலையை நான் உருவாக்குகிறேன் என் செல்லமே. அவர் உன்னை கண்ணீர் சிந்த வைத்ததின் காரணமாக நீ யாரையும் கண்ணீர் சிந்தும்படி நடந்து கொள்ளாதே. ஏன்னா இந்த உலகத்துல எந்த மனிதர் யாருக்காக கண்ணீர் விட்டாலும் அது நன்மையில போய் சேரும். ஆனா ஒருவருடைய செயலால் இன்னொருவர் கண்ணீர் விட்டாரே ஆனால் அது அவர்களுக்கு பாவக்கணக்கில் தான் போய் சேரும். யாரும் கண்ணீர் வடிக்கும்படி நீ எந்த வார்த்தையும் பேசவோ எந்த செயலையும் செய்துவிடவோ வேண்டாம். உன் வாழ்க்கையில உனக்கான எல்லா வெற்றிகளையும் தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன்னை பற்றி தவறாக பேசுபவர்களை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாதுதானே. அவர்களுக்கான நல்ல பாடத்தை நான் புகட்டுவேன். உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. உனக்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் என நம்பி தைரியமாக உன்னுடைய வேலைகளை செய். நிச்சயமாய் நீ வெற்றி பெறுவாய்.